மக்களே வணக்கம். இன்றைக்கி நான் ஆட்டுக்கால் குழம்பு தான் பண்ண போகிறேன். இதான் ஃபஸ்ட்டு இந்த ஆட்டுக்கால் நல்லி எலும்பு குழம்பு பண்ணுறது. இந்த குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கால் முட்டி வலிக்கலாம். அதனால் உடம்பு சரியில்லாதவங்களாம் இது நிறைய சாப்பிட்ணும். இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஆட்டுக்கால் பாயால் எனக்கு பண்ண தெரியாது. இந்த நல்லி எலும்பு குழம்பு வைக்க தெரியாது. இதான் ஃபஸ்ட்டு முறை நான் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுலேயே. அது ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். கறி குழம்பு, நம்ம ஆட்டுக்கறி எப்படி எடுத்து குழம்பு வைப்போமோ அது மாதிரி தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் இதில் மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள். நல்லா இஞ்சி பூண்டை போட்டு வதக்கியாச்சு. வதக்கிட்டு அதுக்கு ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கினோடனே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கு தேவையான மிளகா தூள்லாம் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சோம்பு பொடி, அப்புறம் காஞ்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மட்டன் தூள். இவ்வளோ தான் நான் சேர்த்தேன். சேர்த்து ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டாச்சு. தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயில் மிளகா, ஜீரகம், அப்புறம் மிளகு இதே நான் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி கட்டியாக வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி கழுவின தண்ணி இது கூடவே நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணால் கெட்டியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுக்கு தண்ணியாக வேணுனாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் நான் குக்கர் 5 விசில் வச்சு வேக வச்சுருந்தேன். நல்லா வந்துடுச்சு பஞ்சு போல். சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம், நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு முறை நல்லி எலும்பு குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் செய்திருக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வாய்ஸ் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், எனக்கு அது சரி வரல. இதான் ஃபஸ்ட்டு முறை கொடுத்துருக்கேன். இப்போ போடுற வீடியோவுக்கெலாம், பெரிய வீடியோவுக்கெலாம் இதான் ஃபஸ்ட்டு முறை. தேங்க்யூ.